இந்த நாய்களோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சேலம் மாவட்டம் சேலத்தாம்பட்டி பகுதியிலேருந்து சோனா காலேஜ் போகிற வழியில் ஒரு 8-9 மணிக்கு நான் போயிட்டுருக்கேன். ஏகப்பட்ட நாய் இந்த கடிக்கிறதுக்கும் வருது, குலைக்கிறதுக்கும் வருது, என்ன பண்ணுது ஏது பண்ணுது நாய்க்கே தெரில. இந்த நாய் வந்து ஆதரித்து பேசுகிறாங்களே, இந்த விஜய் டிவியில் நீயா நானா ஷோவில் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தானுங்களே இந்த 4-5 தற்கூறிங்க, அவனுங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த நாயை வந்து இங்கே இருக்கிறது ஒரு 50-60 நாய் இருக்கும், வந்து காரில் ஒரு 10-10 நாய் அள்ளி போட்டுட்டு உங்கள் வீட்டில் போய் நல்ல ஜம்முன்னு இந்த நாய்கள்லாம் வச்சு நல்லா சோறு போட்டு வளர்த்துங்க. தயவு செஞ்சு இந்த டிவியில் உட்காந்து பேசுறது, இந்த சென்னையில் போய் போராட்டம் பண்ணுறது, இந்த தெருநாய்கள்லாம் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து இருக்கவே கூடாது. இங்கே மக்கள் வந்து நடமாட முடியல. இந்த சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போனாங்களே வந்து கடிக்க வருது. நாங்களே வண்டியில் போகிறோம், பயங்கரமாக வந்து குலைக்குது, கடிக்க வருது. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து சொல்லிட்டாங்க நாய்கள்லாம் பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு. இங்கே சேலம் மாவட்டத்தில் இந்த பகுதியில் வந்து சேலத்தாம்பட்டி பகுதியில் வந்து ஏகப்பட்ட நாய்கள் வந்து இருக்குது. தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போங்க. அந்த நாய்கள் வந்து ஆதரிக்கிறீங்களே, நாய்கள்லாம் வந்து பிடிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே, அவங்க தயவு செஞ்சு இந்த நாயெல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சிட்டு போங்க. பிடிச்சிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்க. நாய்கள் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்ல உங்கள் வீட்டில் பத்திரமா இந்த ரூம்குள்ளேயோ ஒரு அறைக்குள்ளேயோ வச்சு நாய் தாராளமாக வளர்த்துங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தயவு செஞ்சு பிடிச்சிட்டு போயிருங்க. எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடாது, மக்களுக்கு பாதிப்பு இருக்கவே கூடாது.